அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். அமெரிக்காவில் வந்து 50 மாகாணம் இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து மிசோரி மாகாணத்தில் செயின்ட் லூயிஸுங்கிற ஊர்லேருந்து வரோம். செயின்ட் லூயிஸுங்கிற ஊர்லேருந்து தமிழ் சங்கம் நடக்குது, தமிழ் பள்ளி நடக்குது. கடந்த 30 வருஷமாக தமிழ் சங்கம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி 30 வருடங்களில் தமிழ் பள்ளி நடந்துகிட்ருக்குங்க. இந்த தமிழ் சங்கம் வந்து கல்ச்சர் ஈவெண்ட்ஸு, கலை நிகழ்ச்சிகள் அது மாதிரி நடக்கும். பொங்கல் விழா, முத்தமிழ் விழா நடக்கும். தமிழ் பள்ளி வந்து எவ்ரி வீக் சனிக்கிழமை அன்னைக்கு தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் பயிற்சி கொடுக்குறோம். ஸோ இது வந்து 30 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஒரு 350 to 400 தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 தமிழ் குடும்பங்கள் இருக்காங்க செயின்ட் லூயிஸில். அதில் 1000 குடும்பங்கள் தமிழ் சங்கத்துக்கு வர்றாங்க. ஸோ இந்த 30 வருஷமாக நடக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு தரையும் நாங்கள் வந்து வாடகைக்கு இடம் பிடித்து அதை அந்த இடத்துல நடத்திட்டுருக்கோம். ஸோ இது வந்து போக போக வருஷம் போக போக ஃபேமிலிஸ் அதிகமாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வராங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த க்ரோயிங் நீட்ஸ் வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஸோ நிறைய தமிழ் நிகழ்ச்சிகள் வருது. இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நல்ல கலை நிகழ்ச்சிகள் கொண்டு வந்து நடத்துகிறோம். பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் வராங்க. அவங்களையெல்லாம் வந்து மேடை ஏற்றுறதுக்கு ஒரு சரியான ஒரு தளம் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்காக ரொம்ப முயற்சி செஞ்சு இந்த தமிழ் சங்கம், தமிழ் பள்ளி ரெண்டும் சேர்ந்து ஒரு இடம் வாங்கியிருக்கோம். செயின்ட் லூயிஸில் ஒரு 7 ஏக்கருக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அமெரிக்காவில் வந்து 501(c)ன்னு சொல்லுவாங்க. அந்த ரெஜிஸ்டர்டு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், டேக்ஸ் எக்ஸம்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து ஹோலாக வாலண்டியர்ஸ் வச்சு ரன் பண்ணுறது. இந்த 2 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து 7 ஏக்கருக்கு நிலம் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த 7 ஏக்கருக்கு முதற்கட்டமாக ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணி அதை வந்து அந்த அந்த இடத்த வாங்கிட்டோம். பட் மேற்கொண்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு $6 to $7 million US ப்ராஜெக்ட் இது. ஸோ இதற்கான உதவி வந்து நாங்கள் ஃபண்ட் ரைசிங் மூலமாக தான் பண்ண போகிறோம். இதை வந்து நாங்கள் முதல் கட்டமாக வந்து அமெரிக்காவில் உள்ள செயின்ட் லூயிஸ் நகரத்துலேருந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணி ஒரு $1 million வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் ஒரு $5 million, $6 million வேணும். ஸோ அதுக்காக உலக தமிழர்கள் எல்லாருக்கிட்டேருந்து ஒரு உதவி கேட்குறோம். ஏன்னா அமெரிக்காவில் இது வரைக்கும் தமிழுக்கான ஒரு இடம் இது வரைக்கும் அமைஞ்சது கிடையாது. எல்லாமே ஒரு வாடகை இடத்துல நடந்துகிட்ருக்கு, ரெண்டட் பிளேஸில் நடக்குது. முதல் முறையாக அமெரிக்காவில் வந்து தமிழுக்கென்று ஒரு இடம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் கலையும் மேடைத்துவதற்கு அமெரிக்காவில் முதல் தரையாக ஒரு கட்டடம் கட்ட போகிறோம். ஸோ அதுக்காக எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும் நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து முதற்கட்டமாக இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அயலக தமிழர் துறை அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் திரு மஸ்தான் அவர்களை சந்தித்தோம். ஒரு கோரிக்கை மனு ஒன்று கொடுத்தோம். அவங்க வந்து ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முதல்வர் அவர்களை சந்தித்து அவர்கள்ட்டையும் ஒரு விண்ணப்பம் கொடுக்கறதுக்காக நம்ம முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். தமிழக அரசுக்கிட்டேருந்து ஒரு வாழ்த்து செய்தியும் ஒரு டோக்கன் ஆஃப் ஏதோ ஒரு மணி, ஸோ வந்து ஒரு தாய் வீட்டு சீதனம்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை வச்சு மற்ற மக்கள்கிட்ட நாங்கள் வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அது. இதில் வந்து ஒரு 30 வருடங்களாக இந்த தமிழ் சங்கம் தமிழ் ஸ்கூல் நடந்ததுனால நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபுல் டைமாக வேறு வேலை பார்க்குறாங்க, ஐடியில் வேலை பார்க்குறாங்க, மெடிக்கல் ஃபீல்டு, டீச்சிங் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ பார்ட் டைமாக எவ்ரி வீக் இந்த சனிக்கிழமை நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த தமிழ் ஸ்கூல் நடத்துகிறதுக்கும் தமிழ் சங்கம் நடத்துகிறதுக்கும் உதவி செய்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் சொந்த பணத்தை போட்டு தான் இப்போதைக்கு அந்த நிலத்தை வாங்கியிருக்கோம். ஸோ மேலே பில்டிங் கட்டுறதுக்கான உதவி வந்து மற்ற எல்லாருக்கிட்டேருந்து தேவை. ஸோ அதுக்கு தான் எல்லாருக்கிட்டையும் இந்த உதவி வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். இதில் பின்னாடி வந்து பெரிய அயராத பல மக்களுடைய உழைப்பு இருக்குது. எந்த தன்னலமற்ற ஒரு உழைப்புன்னு சொல்லலாம். இதில் வந்து எந்த ஒரு இதுவும் உள்நோக்கமும் கிடையாது. ஸோ பொது நிறுவனம், பொது இதுக்காக கட்டுறோம் அப்படிங்கிறது ஒரு பொது நோக்கோட இது எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். இந்த ஊருக்கூடி தேர் எழுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதான முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கோம். ஸோ எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும், எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இதை ஒரு வேண்டுகோளாக கொடுக்குறோம். உங்களாலான உதவியை நீங்கள் செய்யணும். அமெரிக்காவில் முதல் முறையாக தமிழுக்கென்று ஒரு இடம் அமையப்போகுது. ஸோ எல்லா உங்களுடைய ஆதரவு, ஆசி எல்லாம் தேவை. நன்றிங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.